ஹாய். நான் உங்கள் ஆர்க்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80-20 ரூல உருவாக்குன ஒரு எக்கனாமிஸ்ட் விக்டர் பரேடே அப்படிங்கிறவர பத்தி நம்ம பார்க்க போறோம். இவர் ஒரு இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவரு. இத்தாலி நாடு இந்த உலகத்துக்கு எவ்வளவோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. செனேகா, தியோடஸ், எரிகுலஸ், எபிக்ரேட்டஸ், மார்கஸ் அர்லியஸ் ஆண்டனிங்கிற பல பிலோசபர்ஸ குடுத்திருக்கு. நிக்கோலா மேக்கியவெல்லி அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் பொலிட்டிக்கல் சயின்ஸ வடிவமைச்சவர குடுத்திருக்கு. காஸ்டியாமோடோன்னு சொல்லிட்டு பாக்ஸிங் விளையாட்ட மாத்தி அமைச்சவர பத்தி குடுத்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பரேடு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% ஆஃப் டிராஃபிக் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% ஆஃப் ரோடுகள்ல தான் 80% ஆஃப் டிராஃபிக் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேபோல 20% ஆஃப் வெல்த்த 80% ஆஃப் பீப்பிள் யூஸ் பண்றாங்க. ஆனா 80% ஆஃப் வெல்த்த 20% ஆஃப் ஹியூமன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இத நம்ம சூப்பரா எந்த இடத்துல இதுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிஎன்பிசிக்குலாம் படிக்க வருவாங்க. 80% ஆஃப் பீப்பிள் கேண்டிடேட் எக்ஸாமுக்கு மட்டுமே வருவாங்க. ஆனா செலக்ட் ஆயி போறது வெறும் 20% பேர் மட்டும் தான் அந்த எக்ஸாமவே கிராக் பண்ணுவாங்க. நம்ம காலையில நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அ நம்ம காலையில பார்த்தீங்கன்னா, இந்த மெடிடேட் பண்றவங்க, ஜாக்கிங் போறவங்க, அதேபோல ஃப்ளவர்ஸ்க்கு பிளான்ட்க்கு தண்ணி ஊத்துறவங்க, அதேபோல இந்த அனிமல்ஸ், பெட்ஸ் வளர்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அந்த நாள்ல ஒரு 80% ஆஃப் ஹேப்பினஸ் அந்த காலை டயத்துல கிடைக்குது. அதேபோல நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டுன்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சயன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா. ஆனா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 20% ஆஃப் எஃபோர்ட் போட்டாலே 80% ஆஃப் ரிசல்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்ஸ்லலாம் நான் பார்த்துருக்கேன். ஒண்ணுமே தெரியாது. நல்லா ஒரு கீபோர்டு, ஒரு செஸ் விளையாட, ஒரு பாக்ஸிங் விளையாட, ஒரு புக்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு டயத்த ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டான். ஆனா ஒரு எப்படி அப்பியரன்ஸ், அதேபோல கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அதேபோல சோசியல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில்லுன்னு சொல்லும்போதே அது ஒரு திறமை சம்மந்தப்பட்டதாயிரும். நீங்க ஒரு செஸ் விளையாடுறது ஒரு ஸ்கில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனா சோசியல் ஸ்கில்லுங்கிறது ஒரு ஸ்கில் ஆயிருது. சமூகத்துல போய் எப்படி ஒரு இன்டர்பிரேஷன் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். நம்மளை விட நான் எனக்கே எனக்கே பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் ஸ்கில் கிடையாது. கம்யூனிகேஷன் ஸ்கில் அவ்வளோக்காக லாக் ஆயிரும். எனக்கு நல்லா சுத்தமாவே லாக் ஆயிரும். அதேபோல ஸ்கில் அப்பியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல அப்பியரன்ஸ் ஃப்ரண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரண்ட் எண்டுன்னா நம்ம எப்படி டிரெஸ் பண்றோம், எப்படி பெர்ஃப்யூம் யூஸ் பண்றோம், நம்மளோட சர்க்குலேஷன் எப்படி பார்த்துக்கிறோம், நம்ம எப்படி நம்ம நம்ம வச்சிருக்க ஒரு லேப்டாப்ப நம்ம எப்படி வச்சிருக்கோம், ஒரு மொபைல எவ்வளோ நீட்டா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி நம்ம பொருள, நம்ம திங்ஸ நம்மள எப்படி நமக்கான டயத்த எப்படி யூஸ் பண்றோமோ, அதே போல தான் மத்தவங்களுக்கான டயத்த யூஸ் பண்ணுவோம். நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் தான் இருக்கு. அவங்கள்ட்ட பெருசா எக்ஸ்ட்ரா நாலேட்ஜ் எதுவுமே இருக்காது. நல்லா பேசி எல்லா பேத்தையும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு சர்க்குலேஷன்ஸ் ஆஃப் பீப்பிள கண்ட்ரோல்லயே வச்சுக்குவாங்க. அதேபோல சோசியல் அனிமல் அப்படின்னு சோசியல் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. சோசியல் ஸ்கில் உங்களுக்கு பல இடத்துல யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்ல ஒரு ஒரு 4, 5 பேத்துக்கிட்ட எப்படி பழகுறீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அதேபோல ஒரு பொலிட்டிக்கலா எப்படின்னா, ஒரு 10 பேத்த கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே, அந்த இடத்துல ஒரு லீடரா நீங்க ஃபார்ம் ஆயிருவீங்க. அது பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. அது நீங்க அப்படி இதுங்கும்போது சர்க்குலேஷன் ஒரு ஒரு ஹெல்ப் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, ஒரு 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 வுமன்ஸ் கிட்ட நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, அவங்க உங்க மேல லவ், அஃபெக்ஷன் இந்த மாரி கிரியேட் ஆகுறதுக்கு அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேனியல் ககமெண்ட், தவாஸ்கி, இந்த டேனியல் கோல்ட்மேன் இவங்களுக்கெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட். ஆனா அவங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல நோபல் பிரைஸ் குடுத்திருப்பாங்க. 1994 2001 இந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட்க்கு எக்கனாமிக்ஸ்ல நோபல் பிரைஸ் குடுத்திருப்பாங்க. எதுக்காக அவங்களுக்கு நோபல் பிரைஸ் குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ட்டா எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க சோசியல் ஸ்கில் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு எமோஷனல் ஸ்கில் அதிகமா இருக்கு. நீங்க நீங்க நெறைய நாலேட்ஜ் இருந்தாலும் இன்ட்ரோவர்ட்டா இருந்தீங்க, சொசைட்டில இருந்து ஐசோலேட் ஆகி இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க எவ்வளவு திறமையானவங்களா இருந்தாலும் நீங்க தோத்துருவீங்க. அதே இது எமோஷனல் இன்டெலிஜென்ட், சோசியல் ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. உங்களுக்கு நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப யுபிஎஸ்சி, குரூப் 1 இதுலலாம் பார்த்தீங்கன்னா, எமோஷனல் எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரே இருக்கு. அதாவது ஒரு எத்திக்ஸ்ல ஒரு பேப்பர்ல எமோஷனல் இன்டெலிஜென்ட்ன்னு ஒரு சாப்டரே இருக்குங்க. நீங்க அந்த லெவலுக்கு நீங்க புக்லாம் பார்த்தீங்கன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ட் பிசினஸ்ல எந்த லெவலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தெரியும். நீங்க எமோஷனலா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். ஒரு திங்க் பண்றதே டிசிஷன் எடுக்கிறதே எமோஷனலா இல்லாம ஒரு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பரா சொல்லியிருப்பாங்க. உங் நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி ஆக்சஸரீஸ்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? அந்த இது. அதேபோல கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா ஃப்ளூயன்ஸியா நல்லா உங்க ஒரு லாங்குவேஜ்ல நல்லா பேச முடியுதா? அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப்ன்னு சொல்லிட்டு பஃபெட்டே சொல்லுவாரு.
உங்க மேல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. புதுசா ஒரு லாங்குவேஜ கத்துக்கிறது, அதேபோல வந்து சோசியல் ஸ்கில் இது எல்லாமே வந்து ஒரு 20% ஆஃப் எஃபோர்ட் வந்து 80% ஆஃப் 20% ஆஃப் எஃபோர்ட் வந்து 80% ஆஃப் ரிசல்ட்ட வந்து குடுக்கும். நீங்க நீங்க வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா டெக்னிக்கல் ஸ்கில் அதுங்கிறத விட சாஃப்ட் ஸ்கில்ன்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திறமையே இல்ல அப்டின்னா கூட வந்து நீங்க இந்த சொசைட்டில சர்வைவல் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த புக் வந்து இது நான் எங்க படிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80-20 ரூல் ஆஃப் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்ல நான் வந்து படிச்சேன். உங்களுக்கு இது மாரி புக்கோடைய சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த யூடியூப் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.